அதிகாரம் 66. ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் எடுத்துச் சொன்னார். இந்த வாக்கியங்களே இந்த அதிகாரத்திற்கு திறவுகோல் வசனங்களாகும். பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்கள் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் ஆராதனை முறைமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். முன்னோர்களின் பாரம்பரியங்களை விட நம்முடைய பரிசுத்தமே முக்கியமானது. கர்த்தர் தமக்கு ஏற்ற வேளையில் தம்முடைய ஜனத்திற்கு அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்கும். அவர்களுடைய விடுதலை பூரணமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் தேசத்திலே மறுபடியுமாய் வந்து குடியேறுவார்கள். அங்கே சந்தோஷமாய் இருப்பார்கள். புறஜாதியாரும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்வார்கள். தம்முடைய சபைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் சத்துருக்களாய் இருக்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். இஸ்ரவேல் ஜனத்தார் உறுதியான அஸ்திவாரத்தின் மீது வலுவாக கட்டப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்திற்கும் இனிமேல் வரப்போகிற காலத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பிற்காலத்திற்கும் கடைசி நாட்களுக்கும் நித்திய காலத்திற்கும் ஏற்றதாக வெளிப்படுத்தப்படுகிறது.